பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் ஏசப்பா நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 13வது அதிகாரம் 3வது வசனம். நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன். ஆமீன். கர்த்தர் பரிசுத்தமாக்கினவர்கள் அப்படின்ட்டு பார்க்கிறோம். ஏசப்பா தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நாம் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்குகிறவர். அவர்தான் பரிசுத்தமாக்குகிறவர். நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ளவோ, நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவோ நம்மளால முடியாது. நம்முடைய சுயத்தினாலோ, நம் சுய காரியத்தினாலோ, சுய பலத்தினாலோ நம்மை நாம் பரிசுத்தவான்களாக மாற்றிக்கொள்ள முடியாது. பரிசுத்தமுள்ள கர்த்தரே நம்மை பரிசுத்தமாக்குகிறார். நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன் என்று சொல்கிறார். அவர் தான் நம்மை பரிசுத்தமாக்க முடியும். அதுதான் வேதத்திலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கும் என்று பார்க்கிறோம். எபிரேயர் 13வது அதிகாரத்திலையும் பழைய ஏற்பாட்டிலே 13வது அதிகாரம் 12, 13, 14 வசனத்தில் நாம் பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டிலே ஒரு நிந்தை சுமந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி பாளையத்திற்கு புறம்பே அடிக்கப்படும். அந்த பாளையத்திற்கு புறம்பே இந்த நிந்தை சுமந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும். அதன் ரத்தம் நிலைக்கால்களில் பூசப்படுமா. அதே போல புதிய ஏற்பாட்டில் நமக்காக அடிக்கப்பட்டவர் தேவ ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்து. ஆமீன். ஜனங்களை பரிசுத்தம் செய்யும்படி நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்தில் புறப்பட்டு போக கடவோம். நாமும் அவர் நம்முடைய நிந்தையை சுமந்து பஸ்கா ஆட்டுக்குட்டியும் பாளையத்துக்கு புறம்பே தான் அதை என்ன செய்வாங்க, பலியிடுவாங்க. அதே போல இதுலயும் பாருங்க, நகர வாசலுக்கு புறம்பே தான் அவர் நமக்காக பாடுபட்டார். ஆகவே நாமும் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே புறப்பட்டு போக கடவோம் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அவருடைய நிந்தையை சுமந்து அவர் பாளையத்திற்கு புறம்பே பாடுபட்டது போல நாமும் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்திற்கு புறம்பே போக வேணுமா. எப்படி நாம் பாளையத்திற்கு புறம்பே போய் அவருடைய நிந்தையை சுமப்பது? நிலையான நகரம், அடுத்த வசனத்துல பாருங்கள், நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். நிலையான ஒரு நகரம் இங்கு இல்லை. நாம் இன்னைக்கு என்ன நினைக்கிறோம், அந்த நகரத்துக்குள்ளே, நம்ம இந்த சிட்டிக்குள்ளே, நம்ம சொந்த பந்தங்களுக்குள்ளே, நம்ம குடும்பங்களுக்குள்ளே நம்ம வாழணும், ஐக்கியப்படணும், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். இதுல இயேசு கிறிஸ்து நகரத்திற்கு புறம்பே தான் பாடுபட்டார். அவர் புறம்பே தள்ளப்பட்டார். நாம் அதே போல இந்த எல்லா காரியத்திற்கும் நாம் நீங்களாக்கி என்ன செய்யணும், புறம்பே வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் நாம் தனியா வந்து, அவர்களோடு இல்லாதபடி நாம் தனி நபராய் வந்து நாம் என்ன செய்யணும், பாளையத்திற்கு புறம்பே நாம் கிறிஸ்துவோடு கூட என்ன செய்யணும், பாடுபடும்படி, அவருடைய நிந்தையை சுமக்கும்படி அவரிடத்தில் புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. நிலையான நகரம் இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். அந்த நிந்தையை சுமப்பது என்னது? இந்த உலகம் நமக்கு நிலையானதல்ல, வரப்போகிற பரலோக நகரம்தான் நமக்கு நிலையானது என்று சொல்லி, இந்த உலகத்தில் இருக்கும் அளவும் கர்த்தர் பாளையத்திற்கு புறம்பே பாடுபட்டது போல நாமும் கூட நம்முடைய எல்லா காரியங்களும், நம்முடைய இனம், நம்முடைய சொந்த பந்தம், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு நாம புறம்பே புறப்பட்டு போய் அவருடைய நிந்தையை நாம் சுமக்க வேண்டும். ஆமேன். அப்படின்னா என்ன, நாம் இந்த உலகத்திலே இருந்தாலும் உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்காதபடி, நான் எப்படி ஒரு தாமரை இலை தண்ணி பட்டும் படாம இருக்குமோ அதே போலதான் நாம் இந்த உலகத்துல வாழணும். ஏன்னா நிலையான நகரம் நமக்கு இல்லை. இந்த நகரத்தில் உள்ளவர்களோடு கூட சேர்ந்து ஐக்கியப்பட்டு, அவர்களோடு கூட அவங்க செய்யறாங்க நானும் செய்யறேன், அவங்க இதை செய்யறாங்க நானும் செய்யறேன், இந்த ஒரு வார்த்தை கிறிஸ்தவ பிள்ளைகள் வாயிலிருந்து வரவே கூடாது. அவங்களை போல நானும் அப்படின்னு அவங்கள மாதிரியே தான் நான் செய்வேன், அப்படி இல்லை. அவர் பாளையத்திற்கு புறம்பே நமக்காக பாடுபட்டார், நம்மை பரிசுத்தம் செய்யும்படி. அவர் சொந்த இரத்தத்தினாலே அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தினார். ஆகவே நாமும் இந்த வேளையில் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்திற்கு புறம்பே புறப்பட்டு போவோம், நிந்தையை சுமப்போம். நிலையான நகரம் இங்கே இல்லை. அப்படி நிந்தையை சுமந்து அவருக்காக பாடுபட்டோம் என்றால், பாடுபடுகிறவர்கள் தான் அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும். இன்னைக்கு அநேகருக்கு பரலோகத்துக்கு போன ஆளுகை செய்யணும், ஆனா பாடுபட இன்றைக்கு ஆள் இல்லை. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அவரோடு கூட பாடுகளை சகித்தால், அவரோடு கூட பாளையத்திற்கு புறம்பே நாம் நிந்தையை சுமந்தால், நாம் அவரோடு கூட என்ன செய்வோம்,
நிலையான நகரத்திற்கு நாமும் போவோம். ஆகவே இப்போ தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்தாலும் இந்த உலகத்திற்கு நாங்கள் புறம்பே தள்ளப்பட்டவர்களாய், அப்பா நீர் எப்படி எங்களுக்காக நகரவாசலுக்கு புறம்பே அப்பா எங்கள் நிந்தையை சுமந்தீரோ, அதே போல கூட கர்த்தாவே நாங்கள் உம்முடைய நிந்தையை சுமந்தவர்களாய் அப்பா நாங்கள் நகரவாசலுக்கு புறம்பே நாங்கள் புறப்பட்டு போக நீர் கிருபை செய்யுங்கப்பா. எல்லாவற்றையும் விட்டு உமக்காக புறப்பட, எல்லா காரியங்களையும் உலகத்தின் காரியங்கள், உலகத்தில் உள்ள அப்பா மற்ற நபர்களைப் போல கூடிய வாழ்க்கை எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் புறப்பட்டு போக, எல்லாவற்றிலிருந்து வேறு பிடித்த வாழ்க்கை வாழ நாங்கள் புறப்பட்டு போக இந்த நாளில் கிருபை செய்யுங்க. அந்த சிந்தையை எங்கள் ஒவ்வொருவரிலும் உண்டாகட்டும். கிறிஸ்துவின் சிந்தை எங்களிடத்தில் உண்டாகட்டும் அப்பா. நிலையான நகரம் இங்கே இல்லை, நாங்கள் வரப்போகிறதை நாடி தேடுகிறோம் என்ற ஒரு விசேஷித்த கிறிஸ்தவர்களாய் அப்பா இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும். இந்த தீர்மானத்தோடு வாழ கிருபை செய்யும். சகல துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.